தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்க பார்த்து நாடே கை கொட்டி சிரிக்கிற இந்த நேரத்துல திமுக மட்டும் ஆசுவாசமா தன்னோட அடிமை எச்ச மீடியாக்களை பயன்படுத்தி தளபதி விஜய்க்கு எதிராகவும் டிவிகேக்கு எதிராகவும் அவதூறுகளையும் பொய் கதைகளையும் பரப்பிட்டு வருது. தளபதி விஜய் அவர்கள் டிவிகே கட்சியை ஆரம்பிச்ச முதல்லவே அதாவது டிவிகே கட்சி பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு ஒரு பொய்யான கதையை கட்டி விட்டாங்க. மக்கள் மத்தியில அது எடுபடல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிவிக்கே இன்னும் கொஞ்ச நாள்ல பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டாங்க. அதுவும் மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆகல. அதனால இப்ப புதுசா ஒரு கதையோட வந்திருக்காங்க இந்த திமுக எச்எம் மீடியா எல்லாம் சேர்ந்து. அது என்னன்னா, டிவிகே மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டத்தில் இருக்க தொண்டர்களோட எல்லாருமே நம்ம டிவிகே கட்சி பாஜக கூட, அதாவது என்டிஏ கூட கூட்டணி சேரணும்னு நம்ம விரும்புறோமா. அதை விரும்பாத ஒரே ஆளு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அதை தடுக்கிறாராம். மத்த நம்ம எல்லாம் விரும்புறோம் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூண்டி விட்டுருக்காங்க. சோ நான் இந்த வீடியோ மூலமா பதில் சொல்ல போறது டிவிகே காரங்களுக்கு இல்ல, திமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா இந்த திமுக எப்படி எல்லாம் கட்டுக்கதைகளை பரப்பி விடும் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். டிவிகே கட்சியில் உள்ள தொண்டரா இருக்கட்டும், மேல்மட்டத்தில் உள்ள யாருமே பாஜக கூட போறதையோ இல்ல என்டிஏ கூட்டணியில சேர்றதையோ விரும்பவே இல்லை. ஒருவேளை டிவிகே கட்சி அப்படி சேர்ந்துனா டிவிகேல உள்ள தொண்டனே டிவிகேக்கு ஓட்டு போடாம மாறி போயிடுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி திமுக தொண்டர்களுக்கு சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். பல பொய்யான தகவல்களாலையும் பொய்யான கதைகளாலையும் பொய்யான நியூஸ்னாலையும் இந்த திமுக உங்களையே ஏமாத்திட்டு இருக்கு. சோ நீங்க உண்மை என்னன்னு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிங்க. திமுக ஐடி விங் செய்தியை எப்பவுமே நம்பாதீங்க.